Sweet greetings. This is Johnson. Welcome to Join English. இப்போ இந்த கிளாஸில் நாம் ரெண்டு புதிய வார்த்தைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு வார்த்தைகளும் என்ன வார்த்தை, எந்த இடங்களில் நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இது ரிட்டோரிக் அண்ட் எபிட்டோமி. இந்த இரண்டு வார்த்தைகளுமே நமக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரு சென்டென்ஸில் நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும், இந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படிங்கிறதையும் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல ரிட்டோரிக் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த நவுன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்லேயும் வரலாம், ஆப்ஜெக்ட்லேயும் வரலாம். முதல்ல இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, த ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங் விச் இஸ் ஆஃபன் கன்சிடர்ட் ஆஸ் இன்சின்சியர். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, பேச்சுக்கலையில் திறமை வாய்ந்து காணப்படுவது, அதே சமயத்தில் அந்த பேச்சில் நேர்மை இல்லாமல் பேசுபவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த ரிட்டோரிக். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் நமக்கு தெளிவாக புரியறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள். இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நோன் ஃபார் their ரிட்டோரிக். இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நோன் ஃபார் their ரிட்டோரிக் அப்படின்னா தமிழில் இந்திய அரசியல்வாதிகள் சொல்லாட்சிக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள் தருது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னா அவங்க பேசுவதில் மிகச்சிறந்தவர்களாக காணப்படுவார்கள். அதனால தான் இங்கே பொலிட்டிஷியன்ஸை மென்ஷன் பண்ணி இங்கே ரிட்டோரிக் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹர் ஸ்பீச் வாஸ் ஜஸ்ட் எம்டி ரிட்டோரிக். ஹர் ஸ்பீச் வாஸ் ஜஸ்ட் எம்டி ரிட்டோரிக். அவளுடைய பேச்சு வெறும் சொல்லாட்சி மட்டுமே. அதாவது அவள் பேசுவது பேச்சு மட்டும்தான் அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவளுடைய பேச்சு வெறும் சொல்லாட்சி மட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள். இப்போது உங்களுக்கு ரெக்டாரிக் அப்படிங்கிற ஒரு நவுனோட மீனிங்கை எக்ஸாக்டாக உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இப்போ இதில் எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் இருக்காது. இப்போது அடுத்ததாக பார்க்க போகிற இந்த வார்த்தை எபிட்டமி. எபிட்டமி அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த நவுனுக்கு என்ன பொருள் அப்படின்னா, a summary of extant writing and something which is perfect example of particular type. தமிழில் தெளிவாக சொல்லப்போனால், ஏதாவது ஒன்றுடைய முழு நிறைவான எடுத்துக்காட்டு, ஒரு அடையாளம், ஒரு சுருக்கம், ஒரு மாதிரி கூறு, அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த நவுன் எபிட்டமி. சரி, இந்த நவுன் எபிட்டமி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் உங்களுடைய தெளிவுக்காக, he is the epitome of a sloth. he is the epitome of a sloth. இதுக்கு தமிழில் அவர் சோம்பலின் சுருக்கமாக விளங்குவார், அதாவது அடையாளமாக விளங்குகிறார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக இந்த வாக்கியம் he is the epitome of a sloth. அவர் ஒரு சோம்பலின் சுருக்கம். இந்த சென்டென்ஸில் எபிட்டமி அப்படிங்கிற இந்த நவுன் ஒரு சோம்பேறிக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாம் இந்த கிளாஸில் ரெண்டு வெக்காபுலரி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த சென்டென்ஸ் மூலிமா இன்னொரு வெக்காபுலரி கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்லாத். ஸ்லாத் அப்படின்னா ஒரு சோம்பேறி. சோம்பேறிக்கு அப்படிங்கிறது சோம்பேறின்னு சொல்லலாம், சோம்பல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம், ஸ்லாத். இந்த ஸ்லாத் அப்படிங்கிறதும் ஒரு நவுன் தான். இதுக்கு பொருள் ஒரு சோம்பேறி, சோம்பல் அப்படின்னு சொல்வதற்காக ஸ்லாத் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு நவுனாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வி காட் ஒன் மோர் வெக்காபுலரி இன் திஸ் கிளாஸ். சரி, இந்த எபிட்டமி அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். he was the very epitome of evil. அவர் தீமையின் மிகச்சிறந்த அடையாளமாக இருந்தார். அதாவது அவர் கெட்டதே செய்யக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. he was the very epitome of evil. இந்த சில எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக நாம் இந்த எபிட்டமி அப்படிங்கிற வார்த்தையும் ரிட்டோரிக் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் எந்த இடங்களில் பயன்படுத்தணும், இது ஒரு நவுனாக இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்டாகவோ ஒரு சப்ஜெக்டாகவோ இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னபடி இதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த இரண்டு வார்த்தைகளோடு சேர்த்து இன்னொரு வார்த்தை ஸ்லாத் அப்படிங்கிற அந்த நவுனையும் நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்த்துருப்போம். அந்த வார்த்தைக்கு உண்டான பொருளையும் நாம் இந்த கிளாஸில் நல்லாவே தெரிஞ்சிருப்போம். இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம நவுனை எங்கே பயன்படுத்தணும், ஒரு
வேர்பை எங்கே பயன்படுத்தணும், அந்த பயன்படுத்தும் பொழுது அந்த வாக்கியத்தினுடைய பொருள் மாறாமல் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸில் தெளிவாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி புதிய புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் நம்மளுடைய வெக்காபுலரிக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும். நம்மளுடைய பேச்சு திறமையை இன்னும் ஃப்ளூவண்ட்டாக கொண்டு வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கற்றுக்குங்க. கண்டிப்பாக நாமளும் விரைவில் ஆங்கிலம் பேச முடியும். இந்த கிளாஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாம் மீண்டும் மீண்டும் இந்த வகுப்பில் சந்திக்கலாம். நம்மளுடைய ஆங்கில திறமையை வளர்த்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு சிறந்த வகுப்பில் சந்திப்போம்.